ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்மி சமையலில் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முருங்கைக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுப்பில் வாணலியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுருங்க. இது செவக்க வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம புளி ஊற்ற மாட்டோம், அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக 3 பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பொடி உப்பு போட்டு இதை கிளறி விட்டுருங்க. அப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன், அதையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை சிம்மிலையே நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா முருங்கைக்காய் கொதித்து வரட்டும். இப்போ முருங்கைக்காயை திறந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் வைங்க, வெந்துடும். இப்போ பாதி வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், நல்லா முருங்கைக்காய் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஊற்றிடுங்க. இதையும் நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. இதுவும் சுண்டி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். முருங்கைக்காய் பதிலாக வேறு காய் போட்டு இதே மெத்தடில் செய்கிறனாலும் செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முருங்கைக்காய் கிரேவி நம்மளுக்கு ரெடி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி இந்த கிரேவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.